திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கண்ணமங்கலம் நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக வெயில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கடந்த 2 தினங்களாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது. நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஜவ்வாது மலை பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்தது. குறிப்பாக ஜவ்வாது மலையில் 7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. ஜவ்வாது மலையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த நாகநதி ஆற்றில் தான் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கானது கோடை காலம் என்றாலே வெள்ளப்பெருக்கு என்பது பார்க்கக்கூடிய அளவு என்பது மிக குறைவுதான். தற்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக வெயில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இந்த 2 தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நீர்நிலைகள் நிரம்பி வரும் சூழலும் தற்போது ஏற்பட்டுள்ளது. தற்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டானது நீர் பற்றாக்குறை ஏற்படாத அளவிற்கு மழையானது பெய்துள்ளது. குறிப்பாக ஏரிகள் நிரம்பி வழிகிறது. இதனால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன்ராஜ். கடந்த 24 மணி நேரத்தில் ஒகேனக்கலில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒகேனக்கலில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. மழைப்பொழிவு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 10 சென்டிமீட்டர் மழையும், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்கள்ல தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகத்துல 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், சேலம், அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சேலம் எடப்பாடி, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், தஞ்சாவூர் வெட்டிக்காடு, திருவாரூர் கொடவாசல் உள்ளிட்ட இடங்கள்லையும் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக 5 சென்டிமீட்டருக்கு மேல் பல்வேறு இடங்கள்ல கனமழை என்பது பதிவாகியிருக்கக்கூடிய நிலையிலும் அதிகபட்சமாக ஒகேனக்கல் பகுதியில 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.